ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோடு 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் புதுசாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போயிருப்பாங்க. இவங்க ஒட்டுமொத்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா போயிருப்பாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மோரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடம் மக்களால் கைவிடப்பட்ட இடம். அங்கே வித்தியாசமான மான்ஸ்டர்ஸு, மியூட்டேட்டான அனிமல்ஸு, அப்புறமா முக்கியமாக ரோபோட்டிக்ஸு, கண்ட்ரோலே இல்லாத ரோபோட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இங்கே நம்ம ஹீரோ மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய டனல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே நின்று கீழே பார்க்கும்போது மியூட்டேட்டான அந்த எலியெல்லாம் இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோ, இந்த எலிங்கெல்லாம் மியூட்டேட் ஆகி ஒரு உல்ஃப் சைஸுக்கு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இதுங்களோட அட்டாக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி அந்த எலிங்க அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து வரும். உடனே நம்ம ஹீரோ இதுங்க கூட சண்டை போட்டு நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இன்விசிபிள் கிளாக்கை போட்டு அப்படியே கொடையை வச்சு பறந்து கீழே வந்துடுவார். அப்படியே பறந்து நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு இருக்கும்போது இந்த எலிங்க கூட சண்டை போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பாஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே வந்து இறங்கினா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு, ஏய் இதை நான் மறுபடியும் பார்க்குறேன், டே என்ன திரும்ப உன்னையே பார்க்குறேன், எப்படி இருக்கு அப்படி கேட்கும்போது யார் அதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சண்டை போட்ட அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டு தான். அந்த வேஸ்ட்டு தான் இங்கே நிற்கிறான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சீக்கிரமாக உன்னை முடிச்சுட்டு அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு நான் போகணும், ஸ்விட்ச் கன் ஃபார் அப்படி நம்ம ஹீரோ கையில் இருக்க அந்த அம்ப்ரல்லா வெப்பனை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஏம் பண்ணி சும்மா சுட்ட ஆரம்பிப்பார் பாருங்க. புல்லட்டு செம்மையாக போய் அந்த மான்ஸ்டர் மேலே அட்டாக் ஆகலும். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி நீ பார்த்தவன் நான் கிடையாது, இப்போ நான் ரொம்பவே வெறித்தனமான பவரில் இருக்கேன் அப்படின்னு போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. இங்கே நடக்கிற எக்ஸாம் எல்லாத்தையுமே அங்கே எல்லா யூனிவர்சிட்டி சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸு அப்புறமா பிரின்சிபல்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ அடித்து நொறுக்கிறத பார்த்துட்டு, யாருவேன் இப்படி அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிறான், இங்கே பாருங்க அதையே அடிச்சு நொறுக்கிட்டான், அந்த மான்ஸ்டர் எப்படி அடிக்கிறான் பாருங்க கண்ணை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி சொல்ல நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை அப்படி சல்லி சல்லியாக நொறுக்கி விட்டு அடுத்த கட்ட இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா வித்தியாசமான ரோபோட்டிக்ஸாக இருக்குது. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே, இந்த ரோபோட்டிக்ஸ் அவனால் சமாளிக்க முடியுமா, அவன் ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி தெரியிறானே, அவனால் முடியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாத்தையுமே சும்மா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். எல்லாமே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அது எல்லாமே லைவ்ல பார்த்துட்டு இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் ரொம்பவே வித்தியாசமான ஆள் அப்படி சொல்லிட்டு அவங்க மிரண்டுட்டு இருப்பானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு உடச்சி தள்ளிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அப்படி அங்கே ஒரு வித்தியாசமான எலக்ட்ரோ ஸ்பைடர் வித்தியாசமாக பவர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நம்ம ஹீரோ வந்து சும்மா அது வெறித்தனமாக பார்த்து அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பார். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அதோட மேலேயே போய் நிற்பார். அப்புறம் கீழே நிற்கிற ரோபோட்ஸ் எல்லாம் அதோட பாம் அட்டாக்கை நம்ம ஹீரோ மேலே அப்படி ஏவி விடும். அது எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரோபோட்டை தூக்கி அந்த ஸ்பைடர் ரோபோட் மேலே போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ அப்படி கீழே பறந்து வந்துடுவான். பறந்து வந்து அங்கே இருக்க ரோபோட் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்பைடர் மேலே இவ்வளோ மாதிரி பண்ண எல்லாமே ஒன்றா போய் எல்லா ரோபோட்டும் போய் அந்த ஸ்பைடர் மேலே உள்ள அதே நேரம் அந்த பாம் வந்து உள்ள எல்லாமே அப்படி வெடிச்சு சதறி எல்லாமே நாக் அவுட் ஆயிரும். அதுங்க எல்லா கதையும் முடிஞ்சிடும். அதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த ப்ரொஃபஸர் எல்லாமே, எப்படி இவன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான், செம்மையாக ஒரே அட்டாக்ல எல்லாத்தையுமே முடிச்சான் பாரு, இந்த அளவுக்கு ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க கண்ணாடி போட்டவன், இவன் இப்படியே போயிட்டு இருந்தானா இவன் நம்மளே மிஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அடுத்த இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா க்ரௌட் பிளம்லர் 996 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோபோட்டு. அது நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க நம்ம ஹீரோவும் உடனே அந்த கொடை வெப்பனை எடுத்து ஈட்டியாக மாற்றி சும்மா அந்த ஈட்டியை தரையிலேயே தேய்ச்சிட்டு வேகமாக போய் அந்த ரோபோட்டு வயிற்றிலே ஒரு கோடை போட்டு அந்த பக்கம் நிற்பார். அது டேக்கிள் பண்ணிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி வந்து நம்ம ஹீரோவோட அந்த வாய்டு அந்த வெப்பன் எல்லாத்தையுமே ரெடியாக வைப்பார். நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க இங்கே இருக்க எல்லாருமே லைவாக பார்த்துட்டு, பாரு அவன் என்ன பண்ணுறான் பாரு, ரோபோட்டு பின்னாடி போய் அதை கட்டி பிடிச்சி நின்றுக்கிறான், அவனால் ஒன்றும் பண்ண முடியல போல சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வாய்டு வெப்பன் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக இருக்க அதை பார்த்து மறுபடியும் வாயை பொழப்பானுங்க, டேய் இவனை பற்றி நம்ம சிரிச்சிட்டோம் ஆனால் இவன் சாதாரண ஆளுகளடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, இப்போ நான் எப்படி உன்னை அட்டாக் பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பார். அப்படியே அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் வாய்டு அந்த பர்பிள் வாய்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை போட அந்த வாய்டு வெப்பன் போய் அட்டாக் பண்ணும். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியான அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அந்த ரோபோட்டு ஹீல் ஆக்கிட்டு இருக்கும்.
நம்ம ஹீரோ விடாமல் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க அது ஒரு மேஜிக் பீம் மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து விடும். நம்ம ஹீரோவும் அந்த ஈட்டிலேருந்து பவர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக போய் சும்மா அடிப்பான் பாருங்க. இருந்தாலும் அதை அப்படியே ஹீல் பண்ணி கூல் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்த நம்ம ஹீரோ இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, சேஞ்ச் ஃபார்ம் லாங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனையை மாற்றி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் என்னடா அவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரியான ஒரு வெப்பன்லாம் நாங்களாம் பார்த்ததே இல்லையே, இவன் ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சிருக்கான் அப்படின்னு பேசும்போது இங்கே நம்ம ஹீரோ ரிப்பிள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்டு மேஜிக் பவர் வச்சு அட்டாக் பண்ண எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த ரோபோட்டை போய் அடிச்சு நொறுக்கும். அப்படி அடிச்சு நொறுக்குனதுல அதோட கதை மொத்தமாக முடிஞ்சிடும். அதை பார்த்து அங்கே இருக்கவங்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்லாம் 2 மணி நேரம் 31 நிமிஷம் தான் ஆச்சு, இவன் 24 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டான், இவன் ரொம்ப பயங்கரமாக இருக்கான்டா, இவன் எப்படிடா இந்த அளவுக்கு சீக்கிரமாக சண்டை போடுறான், அது மட்டும் இல்லாமல் இவன்ட்ட ரிப்பிள் ஸ்லாஷ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது இன்னொரு இடத்துல ஒரு ரோபோட் இருக்கும், அதுதான் இது எல்லாத்துக்குமே ஹெட் ரோபோட்டு. அங்கே ரோபோட் மட்டும் இல்லாமல் வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை அவன் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே இன்னொரு ரோபோட், மெயினாக ஒரு ரோபோட் இருக்கும் பாருங்க, அந்த ரோபோட் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் அட்டாக்கு ரெடியாக இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஈட்டியை தூக்கிட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்க அங்கே வித்தியாசமான மான்ஸ்டர்ஸு ரோபோட்ஸு இது எல்லாமே ஒன்றா வரும். நம்ம ஹீரோ அந்த ஈட்டியை வச்சு அப்படி மேஜிக் ஸ்பெல் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கே சண்டை போடாமல் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்விட்சிங் கேட்லிங் கன் அப்படின்னு சொன்ன உடனே போடு கைதி கன்னு வெளியே வந்து எல்லாத்தையுமே சுட்டு தள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அங்கே வந்து நின்னது டமால் டமால்னு சொல்லிட்டு வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்போதான் தெரியும் அங்கே வந்தது கைதி கன்று மட்டும் இல்லை, இருக்கிற ஒட்டுமொத்த கன்று எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி ஏம் பண்ணி இன்ஸ்டன்ட் கில் ஆக்டிவேட் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே கன்னை வச்சு ஃபயர் பண்ணி எல்லா மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிடுவார். அதே நேரம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னொன்று ஹனுவா அந்த காலேஜை சேர்ந்த மாசோ, இவன் தான் 2வது இடத்துல இருக்கான், நம்ம ஹீரோக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவன். இவன் அங்கே இருக்கிற ரோபோட் எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு ஹீரோ பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பாப்பப் ஆகும். இங்கே நம்ம ஹீரோ சங் அவன் முடிச்சுட்டான், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் போனோன்னே அதை பார்த்துட்டு அந்த 2வது ரேங்கில் இருக்கிறவன் ஐயோ இவன் மனுஷனே கிடையாதுடா, இவன் என்னடா இந்த அளவுக்கு இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் தலையில் கையை வைக்க 6வது இடத்துல இருக்கிற லீ கேங்கியூன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னது அவன் முடிச்சிட்டானா, எப்படிரா ஒரு சாதாரண மனுஷனால இதெல்லாம் முடிக்க முடியாதடா, ஐயோ என்ன நடக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜிங் ஜிங் பொண்ணு அவள் கன் எடுத்து அங்கே இருக்க ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே சுட்டுட்டு இருப்பா. அவளுக்கும் நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அவளும் வாயா பொழப்பா. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மச்சான் செமையாக கலக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க வெளியே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே வாயை பொழந்துட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸு பிரின்சிபல்ஸு யூனிவர்சிட்டி சேர்ந்த எல்லாருமே சூப்பர்ப்பா இவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டை நம்ம ஹீரோ அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற பவர் கிடைக்கும். இது மூலமாக நம்ம ஹீரோவோட அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகமாகும். நம்ம ஹீரோ அதை எடுத்து சந்தோஷமா இருக்கும்போது ரேடியேஷன் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்து நம்ம ஹீரோ அங்கே இருக்க ரோபோட் மேலே அப்படி தெளிச்சா அங்கே ஒரு வித்தியாசமான முகமுடி கிடைக்கும். இந்த முகமுடி நம்ம ஹீரோவை குள்ளமாக்கும், அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் கம்மியாக்குன்ற மாதிரி வித்தியாசமான ஒரு ரிவார்டு கிடைக்குது. இந்த ரிவார்டை நம்ம ஹீரோ எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்த அந்த ஹாலுக்கு வர அங்கே இருக்க எல்லா பிரின்சிபல்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து சூப்பர் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டீங்க, நீங்கள் வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பாராட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு டே நீங்களாம் இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு உங்களோட உயிரை கூட தியாகம் பண்ணி மக்களை காப்பாற்ற ரெடியாக இருக்கீங்களா, எப்போ பாரு காசு சம்பாதிக்கவே ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து டெரராக பேசிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க ஒருத்தர் வந்து இங்கே பாரு நான் அங்கே நின்றுட்டுருக்கோம் நீ பாட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே பார்த்தா அந்த முள்ளமுடித்தலை அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சேர்ந்தவர் அவர் நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் வேணா வாங்கலாம் நம்ம தனியாக போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மோதிரத்தை காமிப்பான். இந்த மோதிரத்தை காமிச்சோன்னே அவர் சாக்காய் எந்திரிச்சு நின்று இது அவரோடதாச்சே, இவரோட மோதிரம் எப்படி ஓன்ட்ட இருக்குது, இவரை நாங்கள் எல்டர்னு சொல்லுவோம், இவர் 75வது ரேங்க் வரைக்கும் ரொம்ப அதிகமாக போனவர், இவரை நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவரை நீ பார்த்துருக்கிய, அவரோட மோதிரம் உனக்கு இருக்கா அப்படின்னா சரி இது எல்லாமே ஒரே முடிவை நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம இப்போ அடுத்த கட்ட பயணம் எந்த மாதிரி போக போகுது அப்படின்றத உட்காந்து பேசி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ்ல எல்லாம் நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சும்மா கலக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம ஹீரோ பற்றி தான் நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்க
அங்கே இருக்க மற்ற யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்களாம் என்னடா பண்ணுறது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸில் மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஹீரோவோட பிரின்சிபல் இங்கே பாருங்க இவங்களாம் தான் லிஸ்ட் ஆனவங்க, இதில் நம்ம ஹீரோ தான் நம்பர் 1ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க அங்கே இருக்க யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்கலாம் என்னப்பா இந்த ஸ்டூடெண்ட்டை நாங்கள் ஏலத்தில் எடுக்கிற மாதிரி எங்களோட யூனிவர்சிட்டியில் ஏலத்தில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோ எந்த யூனிவர்சிட்டிக்கு போய் சீக்ரெட் ரியாலம் டஞ்சனில் போய் அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மான்சஸோட பாஸ் யார், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது பெரிய சீக்ரெட்டாகவே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.